இன்றைக்கு பல்வேறு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை முதல்ல பார்க்கலாம், பிறகு உங்களுடைய விருப்ப செய்தி அறிகிறேன். தினமலர் நாளிதழில் ஆந்திர மாநிலத்தினுடைய புதிய தலைநகராக விஜயவாடாவை சந்திரபாபு நாயுடு அந்த மாநில முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறத பற்றி தலையங்கள் எழுதியிருக்காங்க. இந்த புதிய நகரத்தை உருவாக்க 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கட்டமைப்புக்காக தேவைப்படும். இந்த நிதி தேவையை எப்படி திரட்ட போகிறாங்க, எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு தினமலர் எழுதியிருக்கு. ஹிந்து தமிழ் பத்திரிகை பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது எப்படின்ற தலைப்பில் அல்கொய்தா அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு பற்றி எழுதியிருக்காங்க. பெரும்பான்மையான இந்திய இஸ்லாமியர்கள் பின்தங்கிய நிலைமையில் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அப்போதான் தீவிரவாதிகளோட பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி இந்தியாவில் பலிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. தினத்தந்தி இதை பற்றிய தலையங்கள் எழுதியிருக்காங்க, அல்கொய்தா பற்றி தான் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கவனமாக இருக்கணுன்ற தலைப்பில் வந்திருக்கக்கூடிய அந்த தலையங்கத்தில் இதை முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்ற சிந்தனையை சொல்லியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியிருக்கக்கூடிய தலையங்கம் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிக்க புதிய சர்வதேச கூட்டணியை அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவிச்சிருக்கிறது தொடர்பாக எழுதியிருக்காங்க. இந்த கூட்டணியில் மேற்கத்திய நாடுகள் தான் இருக்குது இப்போதைக்கு. அந்த தீவிரவாத பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டணியில் இந்தியா போன்ற நாடுகளையும் இதில் சேர்த்துக்கணும், அப்போ தான் இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும் அப்படின்ற கருத்தை எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்கு. ஹிந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் பற்றி தலையங்கள் எழுதியிருக்காங்க. இது கிழக்காசியாவில் சீனாவுடைய ஆதிக்கத்தை தடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதே நேரத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சீனாவுடன் நிறைய பொருளாதார தொடர்புகளை வச்சிருக்கிறத மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கக்கூடிய தலையங்கம் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு பற்றியது. தண்டனை காலத்தில் பாதிக்கு மேலே நிறைவு செஞ்சிருக்கக்கூடிய விசாரணை கைதிகளை விடுதலை செய்யணும். அந்த தலையங்கத்தில் நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கிற ஏராளமான குற்ற வழக்குகளோட எண்ணிக்கை இதனால் கணிசமாக குறையும். நீதிமன்றங்கள் வழக்குகளை விசாரணையை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட விருப்ப செய்தியை சொல்லுங்க ராம். ஒன்று இந்த கடந்த 2-3 நாட்களாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வெள்ளம். ஸோ இன்றைக்கு அது தேசிய பேரிடர் என்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது. ஸோ அது உத்தரகாண்ட், சென்ற ஆண்டு உத்தரகாண்டாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு அங்கே நடைபெற்ற இந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இதில் நிச்சயமாக அரசாங்கம் தவிர்த்து மக்கள் அனைவருமே அந்த மாநில மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். மக்களுடைய உதவி தேவை, அவர்கள் அதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறத நான் கோரிக்கையாக நான் கிடைக்கிறேன். அது இந்த தலையங்கள்லாம் முக்கியமான சில விஷயங்களை அலசுகிறது. அந்த அல்கொய்தா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது, இங்கே ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படியெல்லாம் யாரும் ஊடுருவ முடியாது. சில பகுதியுடைய அதிருப்தியை பயன்படுத்தி கொண்டு இங்கே வேறு விதமாக திசை திருப்ப முடியாது என்ற சூழலை பாதுகாப்பான எல்லோரும் இணக்கமான அந்த சகோதரத்து உணர்வை வளர்ப்பதன் மூலமாக தான் அது சாத்தியம் அப்படிங்கிற கருத்து முக்கியமான ஒன்று. இதில் இப்போ வந்திருக்கிற சில செய்திகள் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான். உதாரணமாக ஒரு செய்தி என்னன்னாக்கா, இப்போ இந்த தனியார் நிலக்கரி நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட உரிமங்கள், அந்த உரிமங்கள் ரத்து செய்ய சொல்லி இப்போ நீதிமன்றம் தலையிட்டிருக்கு இல்லையா, உச்ச நீதிமன்றம். அதன் பின்னணியில் இதனால் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படவிடும் என்கிற அந்த நிலைமையை காரணம் காட்டி ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் தனியார் நிலக்கரி நிறுவனங்கள் சுருட்டி கொண்டு போவதற்கான ஒரு ஏற்பாட்டை மத்திய அரசு செய்திருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் வரப்போகின்றன என்ற ஒரு செய்தி. அதை பற்றி முழுமையான தகவல் நமக்கு பேச வேண்டியிருக்கிறான் கூட. இது மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு ஆக ஒரு சின்னத்தை ஏற்கனவே ஒரு பிழை நடந்திருக்கிறது. அந்த பிழையை திருத்துவதற்காக மேலும் இவர்களுக்கு அள்ளி கொடுப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஒருவேளை அவர்கள் முதலீட்டாளர்கள் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற அக்கறை இருக்கும்போது போட்ட முதல் இந்த பணத்தை திருப்பி தரட்டும். முன்தொகை அளித்திருப்பார்களோ அதை திருப்பி கொடுக்கிறாது, அவருடைய பணம். ஆனால் அரசாங்க பணம், மக்களுடைய பணத்தை இப்படி ஆண்டுக்கு வரும் அவர்கள் 6000 கோடி ரூபாய் எடுத்து செல்ல முடியும் என்கிற அந்த ஏற்பாட்டை இப்பொழுதே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பொருளாதார சுணக்கம் அதனால வந்துடும், நாட்டில் ஒரு பெரிய முடக்கம் வந்துடும் அப்படின்னு முன்வைக்கிற வாதம் தவறானது அப்படின்ற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறீங்க. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து விவாதிக்கலாம்.